டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு நிகழ்வுகள் பகுதியாக உள்ள நோபல் பரிசு என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாகும். சென்ற வகுப்பில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்பில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது மொத்தம் இது 6 துறைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம் என்ற 6 துறைகளுக்கு இந்த நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது. அது அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 10ஆம் தேதி அவருடைய நினைவு தினத்தன்று வழங்கப்படும் நண்பர்களே. இது சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் இருக்கிறது, பாருங்கள் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளில் கட்டாயமாக கேட்கக்கூடிய தலைப்பு நண்பர்களே. சென்ற முறை குரூப் 2 மெயின்ஸ் தேர்விலே டிஸ்கிரிப்டிவ் டைப்பிலே இந்த நோபல் பரிசை பற்றி விவரிக்க சொல்லி இருந்தார்கள் நண்பர்களே. அதற்கடுத்து 2A மெயின்ஸ் தேர்விலும் கட்டாயமாக ஒரு கேள்வி இதிலிருந்து வரும். எனவே நிதானமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோக இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் நண்பர்களே. டிஎன்பிசி தேர்விலும் வரும், டிஆர்பி தேர்விலும் வரும் நண்பர்களே. ஏனென்றால் டிஆர்பி தேர்வில் 10 மதிப்பெண்கள் ஜெனரல் நாலேஜ் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான தலைப்பில் 10 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே டிஆர்பி தேர்விலும் இது கேட்பதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கும் இதிலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும் நண்பர்களே. ஏனென்றால் அதிலும் கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி இருக்கிறது. அதுபோக ஆசிரியர் தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடிய டெட் தேர்விலும் இந்த நோபல் பரிசிலிருந்து கேள்விகள் கட்டாயம் வரும் நண்பர்களே. அதிலும் கரண்ட் அஃபேர்ஸில் சேர்த்து இருக்கிறார்கள். எனவே இது அனைத்து தேர்வுகளுக்கும் வரக்கூடிய தலைப்பு என்பதால் இதை உடனுக்குடன் பார்க்கிறோம் நண்பர்களே. நேற்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பார்த்தோம். இன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசை பார்க்கிறோம் நண்பர்களே. அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு என்று அடுத்தடுத்து வரக்கூடிய துறைகளை பற்றி பார்க்கலாம். இதை கட்டாயமாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எந்த தேர்வாக இருந்தாலும் உறுதியாக இதிலிருந்து ஒரு கேள்வியானது வரும் நண்பர்களே. முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும். இப்போது தலைப்புக்குள் செல்லலாம். அதாவது நோபல் பரிசு 2025 இயற்பியல் என்ற துறைக்கு பார்க்கலாம். இதில் இயற்பியலில் எதற்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால், குவாண்டம் ஊடுருவல், அதாவது குவாண்டம் ஊடுருவல். குவாண்டம் என்பது என்றால் நண்பர்களே நுண்ணிய துகள்களாலான ஒரு பொருள்தான் நண்பர்களே குவாண்டம். அதாவது இயற்பியலில் படித்திருப்பீர்கள். குவாண்டம் பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத சிறிய துகள்கள் தான். அதனுடைய ஊடுருவலை பற்றி ஆராய்ந்ததற்காக, அதாவது குவாண்டம் டனலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். குவாண்டம் டனலிங், அதாவது குவாண்டம் துகள்களுடைய ஊடுருவலை பற்றி ஆராய்ந்ததற்காக இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, குவாண்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாத மிக மிக சிறிய துகள் நண்பர்களே. அதாவது நானோ பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கே புலப்படாத மிக சிறிய ஒரு அளவிலான ஊடுருவக்கூடிய துகள் தான் இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல். இதனுடைய ஊடுருவல் திறனை பற்றி ஆராய்ந்ததற்காக தான் இந்த ஆண்டு நோபல் பரிசு இயற்பியலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல், அதாவது எண்மனாக டிஜிட்டல் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை இந்த குவாண்டம் பார்ட்டிக்கலை வைத்து அடிப்படையாக வைத்து மேம்படுத்தலாம் என்ற ஆய்விற்காக இந்த நோபல் பரிசானது இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். முதலாவதாக
ஜான் கிளார்க் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர், அதாவது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜான் கிளார்க் என்பவருக்கும், இரண்டாவது மைக்கேல் டே ஓரட் பிரான்ஸ், அதாவது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் டே ஓரட் என்பவருக்கும், மூன்றாவதாக ஜான் எம் மார்டினிஸ் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர், அதாவது ஜான் எம் மார்டினிஸ் என்ற அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவருக்கும், இந்த 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பரிசு தொகையானது இந்த 3 பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். திரும்பவும் சொல்லுகிறேன், 3 நபர்களுக்கு இந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக ஜான் கிளார்க் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர், அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து மைக்கேல் டே ஓரட், இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து மூன்றாவது ஜான் எம் மார்டினிஸ் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இந்த 3 பேருக்கும் இயற்பியலுக்கான இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசு தொகையானது இந்த 3 நபர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அதாவது நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கண்டுபிடிப்பாளர்களை கொடுத்துவிட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றதை கேட்கலாம், அல்லது தலைப்பை கொடுத்துவிட்டு, அதாவது இயற்பியலுக்காக எந்த கண்டுபிடிப்புக்காக இந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்றும் கேட்கலாம். நண்பர்களே, கேள்வியானது எப்படி வேண்டுமானாலும் மாற்றி கேட்பார்கள். நீங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும். எனவே தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி கேட்டாலும் நாம் பதிலளிக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நண்பர்களே, முக்கியமாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு எந்த கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். குவாண்டம் ஊடுருவல், எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல். நண்பர்களே, முக்கியமாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் படித்திருப்போம், இயற்பியலின் பாடத்தில் படித்திருப்போம். குவாண்டம் பார்ட்டிக்கல் என்று சொல்வோம் நண்பர்களே, அதாவது கண்ணுக்கே புலப்படாத மிக சிறிய துகள்கள் தான் இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல். இன்னும் புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால், ஒரு ரப்பர் பந்தை எடுத்து நாம் சுவற்றில் அடிக்கும்போது அந்த ரப்பர் பந்தானது திரும்பி நம்மிடமே வந்து செல்லும். ஆனால் இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல் என்பது அப்படி இல்லை நண்பர்களே. ஒரு சுவற்றை ஊடுருவி அந்த புறம் செல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இது. அதாவது ஒரு புறத்தில் இருந்து அடுத்த புறத்திற்கு, அதாவது ஒரு சுவரை ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துகள் தான் நண்பர்களே இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல் ஆனது. அதனுடைய ஊடுருவலை கண்டுபிடித்ததற்காக தான் இந்த பரிசு தொகையானது வழங்கப்படுகிறது. அதனால் என்ன பயன் என்று கேட்டால், எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல், அதாவது இம்ப்ரூவிங் த டிஜிட்டல் டெக்னாலஜி. அதாவது இப்போ உலகமே டிஜிட்டல் மயமாகிவிட்ட காரணத்தால் அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காக இந்த குவாண்டம் பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய துகளானது உதவும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நண்பர்களே. இது பெரும்பாலும் கணினி துறையில் பயன்படுத்த இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புக்காகத்தான் இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கியிருக்கிறார்கள் நண்பர்களே. இது அவருடைய ஆல்ஃபிரட் நோபல் அவர்களின் இறந்த தினமான டிசம்பர் 10ஆம் தேதி இந்த பரிசு தொகையானது வழங்கப்படும். இதை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து நாளை வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பார்கள், அதை பார்க்கலாம். அதற்கடுத்து தொடர்ந்து இன்னும் 3 துறைகளுக்கான நோபல் பரிசும் அறிவிப்பார்கள், அதையும் முழுமையாக நாம் பார்க்கலாம் நண்பர்களே. கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த தலைப்பில் இருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. எனவே கவனமாக படியுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அதுபோக
மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பவர்கள் தீவிரமாக படிக்க விடுங்கள் நண்பர்களே. மெயின்ஸுக்கு தகுதி பெறாதவர்கள், அதாவது 140 கேள்விகளுக்கு குறைவாக பதிலளித்தவர்கள் அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளுக்கு தொடர்ந்து படியுங்கள் நண்பர்களே. அடுத்த ஆண்டும் எல்லா தேர்வுகளும் வர இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கையோடும் ஒரு வைராகத்தோடும் படியுங்கள் நண்பர்களே. நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.